இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 4000 சம்திங் வந்து இருந்துச்சு. ஸோ அது நான் எந்த பாயிண்ட்டில் எடுத்திருந்தேன், எப்படி எடுத்திருந்தேன் அப்படிங்கிறத வந்து ப்ரீஃபாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது, எப்போ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுலேயும் ட்ரேடிங் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நிறைய போட்டிருக்கோம். முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடருக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக தேவை அப்படின்னா கூட நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டடாக தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். இந்த எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி, மார்க்கெட்டோட அப்டேட்ஸு, உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ், அடுத்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பற்றி, இது எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமே வந்துடும். ஸோ நம்மளோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டீட்டெயில்ஸு. ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நிஃப்டியில் வந்து 17,750 புட் ஆப்ஷன் இது வந்து எடுத்திருந்தேன். 7 லாட்ஸ் எடுத்திருந்தேன். அதே போல் 17,950 கால் ஆப்ஷன் இது ஒரு 7 லாட்ஸ் எடுத்திருந்தேன். சரியா? ஸோ இது வந்து இப்போ சின்னதாக ஒரு லாட், இது வந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணது. ஸோ இது வந்து லாஸில் முடிஞ்சிருச்சு. பட் எனக்கு ஓவராலாக இந்த 2 பொசிஷன் எடுத்திருந்த லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 4000 சம்திங் வந்து இருந்துச்சு. ஸோ அது நான் எந்த பாயிண்ட்டில் எடுத்திருந்தேன், எப்படி எடுத்திருந்தேன் அப்படிங்கிறத வந்து ப்ரீஃபாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது இப்போ க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வச்சுருந்தேன். சரியா? ஃப்ரைடே வந்து இப்படி வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு ஒரு ட்ரெண்டிங் லைன் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி நான் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். சரியா? ஸோ இந்த லைன் வந்து நான் ட்ரா பண்ணேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மார்க்கெட் கரெக்டாக இந்த லெவல், அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு இந்த இடத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 17,850 இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மார்க்கெட் ஒன்று இதை நல்லா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மார்க்கெட் என்ன ஆகும், ஒன்று இந்த இடத்துல மூவ் ஆகணும், அதாவது 17,950 வரைக்கும் மூவ் ஆகும். அப்படி இல்லை இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், இந்த கேண்டிலோட லோ இருக்கு இல்லையா, 17,750. ஸோ இந்த லெவல் கிட்ட வந்து எனக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த 2 ரேஞ்சையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதாவது 17,950, அதே போல் இந்த இடத்துல 17,750. ஸோ இந்த ரெண்டு இடமும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எண்டு பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சுது. ஒன்று இது நல்லா பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகணும். அதாவது இது நல்லா பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் இப்படி போயிட்டு தென் திரும்ப மேலே போய் முடியணும். சரியா? அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல் இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, இதை பிரேக் பண்ணுச்சு இப்படி வந்துச்சு அப்படின்னா அடுத்து இங்கே வரணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைடே அன்னைக்கே இது நடக்கும்னு நினச்சேன். சரியா? ஸோ அதாவது அப்கமிங் வீக்கில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே அப்போவே இது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பிரேக் அவுட் இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரவுமே நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 100 பாயிண்ட் வந்து அப் டைரக்ஷன்லேயோ இல்லை டவுன் டைரக்ஷன்லேயோ மூவ் ஆனிச்சுன்னா நம்ம வந்து இந்த லாங் ஸ்ட்ராங்கில் எடுத்துருந்தோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். பட் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகி அப்படியே ரேஞ்ச் பவுண்ட்லேயே போய் அதே இடத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சிருந்தேன், சரி திங்கக்கிழமை எப்படியும் ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடை வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்டே ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக அதே இடத்துல மார்க்கெட் எங்கே முடிஞ்சுதோ அதுக்கு கொஞ்சம் கிட்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6,000க்கு மேலே எனக்கு லாஸ் காமிச்சுது. ஏன்னா 2 நாள் பார்த்தீங்கன்னா எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் சேமாக எந்த இடத்துல முடிஞ்சதோ அந்த இடத்துல ஓப்பன் ஆனதுனால ப்ரீமியம் 2 பக்கமுமே மெல்ட் ஆகி எனக்கு 6,000 லாஸ் காமிச்சுது. பட் எனக்கு வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு, எப்படி மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். அதே போல் மார்க்கெட் என்னாச்சு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17,750 இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 4,000 சம்திங் எனக்கு ப்ராஃபிட் காமிச்சிது. உடனே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அதை தான் உங்களுக்கு இதில் நான் காமிக்கிறேன். எனக்கு அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 17,750 புட் ஆப்ஷனில் வந்து 14,000 எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. 14,840 வந்து ப்ராஃபிட்டு. அதே போல் 17,950 கால் ஆப்ஷனில் 10,000 சம்திங் வந்து லாஸு. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து 4,000 சம்திங் வந்து ப்ராஃபிட்டில் இருந்துச்சு.
ஸோ இது வந்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து என்னோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் கீழே இருக்குது பாருங்கள், ரெண்டுமே செல் காமிக்குது, செல் காமிக்குது பார்த்தீங்களா. 17,750 செல் காமிக்குது, 17,950 கால் ஆப்ஷனும் செல் காமிக்குது. ஏன்னா இதை நான் வந்து இன்னைக்கு பை பண்ணல, ஃப்ரைடே அன்னைக்கு கரெக்டாக பாருங்கள் எத்தனை லாட்டு 7 லாட்ஸ் வந்து பை பண்ணிட்டேன். சரியா, இதில் ஒரு 7 லாட் பை பண்ணியிருக்கேன். அதே போல் 17,950 கால் ஆப்ஷன்லேயும் ஒரு 7 லாட் பை பண்ணியிருந்தேன். எனக்கு நான் எந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 58 இருந்துச்சு. ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு சேமாக இருந்துச்சு. அதாவது 17,750 புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 58 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. அதே போல் 17,950 கால் ஆப்ஷனோட ப்ரீமியமும் 58 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு நான் இதை எக்ஸிட் ஆகும்போது, ஓகேவா, எக்ஸிக்யூஷன் ப்ரைஸ் எக்ஸிட் ஆகும்போது எனக்கு இது வந்து 100ல் முடிஞ்சுது, இது வந்து 29ல் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் சின்னதாக ஒரு அந்த பை செல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது அடுத்த நிஃப்டியில் வந்து 17,750 புட் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணேன். 71.50க்கு பை பண்ணேன். அது வந்து 76 வரைக்கும் போணுச்சு. சரியா, மார்க்கெட் வந்து 76 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு 72 வந்து எனக்கு ஸ்டாப் லாஸாக போட்டிருந்தேன். பட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதில் 72லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது 0.5 தான் ப்ராஃபிட்டு, 10 லாட்டுக்கு கிட்டத்தட்ட 250 இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் எனக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து இப்படி காமிச்சிருக்கு. 71.95ல் வந்து முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு நான் இந்த ட்ரேட் வந்து 100 சம்திங்கில் வந்து முடிச்சேன். இந்த ஹிஸ்ட்ரியில் பாருங்கள் கரெக்டாக தெரியுது, 100.50ல் முடித்தேன். ஸோ இப்போ இந்த சாட் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு லாங் ஸ்ட்ராங்கிள் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த லாங் ஸ்ட்ராங்கிளில் வந்து நான் உங்களுக்கு எந்த இடத்துல இதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இல்லை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த இடத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லெவல் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, இந்த லைனை ட்ராப் பண்ணுறப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா இப்போ இந்த லெவலு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சுதுன்னா மார்க்கெட் எப்போல்லாம் இந்த இடத்த வந்து டச் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு லாங் ஸ்ட்ராங்கிளோ இல்லை லாங் ஸ்டாடிலோ வந்து யூஸ் பண்ணலாம். சரியா, ஏன்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுச்சுன்னா ஒன்று இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரப்போகுது. அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து ஒரு ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் இருக்கணும். சரியா, ஸோ இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்லையும் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் நம்ம வந்து இந்த மாதிரி லாங் ஸ்ட்ராங்கில் வந்து ட்ரை பண்ணலாமா, ஓரளவு ப்ராஃபிட் நல்லா கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாங் ஸ்ட்ராங்கில் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பொதுவாகவே ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணணும். அதாவது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்குது, இன்னும் எக்ஸ்பைரி டே வந்து எவ்வளோ இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஃப்ரைடே அப்போது மார்க்கெட் வந்து 17,850 கிட்ட இருந்துச்சு. சரியா, 17,850 கிட்ட இருந்தப்போ 17,750யும் 17,950யும் பார்த்தீங்கன்னா 58 ருபீஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. சரியா, அப்படி இருக்கும்போது ப்ரீமியம் வந்து ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி கம்மி அப்படிங்கிறதுனால ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹையாக இல்லை. இதுவே நீங்கள் போன வாரம் எடுத்துக்கிட்டீங்க, பட்ஜெட் வர அந்த நாட்கள், அதே போல் அதானியோட அந்த ப்ராப்ளம் இருந்தப்போ போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கர வாலட்டைல். அப்போல்லாம் ப்ரீமியம் எவ்வளவோ தூரம் ஹையில் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் லாங் ஸ்ட்ராங்கிள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட் ஆனாலே உங்களுக்கு லாஸுங்கிறது வந்து அதிகமாக காமிக்கும். மார்க்கெட் என்னதான் மொமெண்டம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே காமிக்காது. ஏன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரீமியம் ரொம்ப மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கப்போ ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குமே தவிர எங்கேயுமே ஏறாது. ஒரு பக்கம் ஏறுனுச்சுன்னா அதை விட இன்னொரு லெக்கில் வந்து சீக்கிரம் வந்து கம்மியாகும். ஸோ உங்களுக்கு லாஸ் தான் எப்போதுமே காமிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து ப்ரீமியம் நமக்கு மற்ற நாட்களை விட ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கா அது ஒன்று கவனிக்கணும். ரெண்டாவது, மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டேக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஃப்ரைடே எடுத்திருந்தேன். கம்மிங் எக்ஸ்பைரி அப்படின்னா இன்னும் எனக்கு வந்து 4 நாள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், மொத்தம் 4 நாள் இருக்குது. இந்த 4 நாளில் எனக்கு 200 பாயிண்ட் வந்து கீழேயோ மேலேயோ, அதாவது 17,850லேருந்து ஒரு 200 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழேயோ இல்லை மேலேயோ மூவ் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட். அதாவது எக்ஸ்பைரி டேக்குள்ளே எனக்கு 200 பாயிண்ட் வந்து மூவ் ஆகி முடிஞ்சுது அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா நான் நேற்று சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து மூவ் ஆனிச்சு, ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அக்ரெசிவாக மூவ் ஆனிச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு 17,750 இந்த ரேஞ்ச் வந்து நான் என்னோட டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா சடனாக மூவ் ஆனிச்சு, உடனே இந்த இடத்துல எனக்கு நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இது மாதிரி சைட்வேஸில் மார்க்கெட் போகிற அளவுக்கு நீங்கள் விட்டுறக்கூடாது. சடனாக மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வெள்ளிக்கிழமையே மூவ் ஆகும்னு நினச்சிருந்தேன். எனக்கு இந்த இப்போ திங்கட்கிழமை மூவ் ஆன விஷயம் வந்து வெள்ளிக்கிழமை மூவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா
எனக்கு இன்னும் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டைம் எவ்வளோ இருக்குது, நமக்கு இன்னும் ப்ரீமியம் எவ்வளோ நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் இந்த லாங் ஸ்ட்ராங்கிளோ இல்லை நீங்கள் லாங் ஸ்ட்ராடல் மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோ நீங்கள் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.